இன்னைக்கு டாப் ஜட்ஜ் நிகழ்ச்சியில வந்துட்டு ரிவ்யூவர்ஸை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நிறைய வாட்டி மூவிஸை வந்து ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ் யாரு, நீங்க சினிமா பார்க்குறவங்க எந்த ரிவ்யூவர்ஸ் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி பேச போறோம். அதுக்காக நம்மடியே இன்னைக்கு வந்திருக்கார் மது. மது சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். சூப்பர். இது ரொம்ப நாளா நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக், எஸ்பெஷலி இந்த நீயா நானா அந்த எபிசோடுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப ஹாட் டாபிக் ஆயிடுச்சு. நீயா நானா ரிவ்யூவர்ஸ் வர்சஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு. டெஃபினட்டா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு இருக்குன்னு தான் நம்புறேன் நான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து படத்தை மாத்திரம் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்காங்க, அவங்கள யாருமே எதுவுமே சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல இப்ப எல்லாருமே. அதனால இது ஒரு நல்ல எபிசோடா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும். நம்ம பண்றது வந்து நம்ம அவங்க ஹைலைட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு வித்தியாசமான உரையாடலா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வந்து யாரையும் ரேட் பண்ண போறது, ரேங்க் பண்ண போறது இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ், இப்ப நம்ம வந்து படத்துக்கு வந்து ரிவ்யூ பார்க்கணும்னா யார் போய் பார்ப்போம் அப்படிங்கறதா சொல்றதுதான். சோ வித்வுட் மச் அடு நம்ம வந்து டைரக்டா போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூவர் யாரு? உங்களுக்கு ஆதர்ஷமான, நீங்க எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய ரிவ்யூ யாருன்னு ஆரம்பிக்கலாம். அதுல இருந்து அப்படியே போயிடலாம். ரிவ்யூவர் அப்படின்னு எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பரத்வாஜ் ரங்கன் தான். அவரு வந்து இன்ஃபேக்ட் அவரோட ரிவ்யூ எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து, அதாவது ஒரு படத்தை அவரு பாக்குற விதம், எந்த விதத்துல அவர் அணுகிறார் ஒவ்வொரு விதத்தையும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு கிடைக்குது. இந்த ரிவ்யூன்றது வந்து சும்மா படத்தை பார்த்து இது நல்லா இருக்கு, இந்த சண்டை நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படிங்கறதுதான் இல்லாம, படத்துல ஸ்டோரிக்குள்ள போய் அந்த சீன் எப்படி கன்சீவ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டிவிஷன் எப்படி இருக்கு, லைட்டிங் எப்படி இருக்குன்ற லெவல்ல அவர் இன்டெப்தா அவர் ரிவ்யூ பண்றது வந்து ஒரு நல்ல ரிவலேஷனா இருந்தது முதல்ல. அதனால என்னோட டாப்ல வந்து நம்பர் ஒன்னா வந்து ஐ ரேட் பரத்வாஜ் ரங்கன். இன்ஃபேக்ட் அவரு ஹிந்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. லேட்டர் ஹி மூவ் டு பிலிம் கம்பெனி. நவ் இப்போ கலாட்டா பிளஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. ஹி டூ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் ஆல்சோ. ஏர்லியர் ஹி வாஸ் ரைட்டிங் ஒன்லி. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல இறங்கிட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் வீடியோல பண்றதை விட இப்போ பிளாக்லயும் அவரோட ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஐ லவ் பரத்வாஜ் ரங்கன் இன் இஸ் ஒர்க். பட் என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் அவர்கிட்ட அப்படின்னா, நம்ம எந்த ஆங்கிள்லயும் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் அவர் சொல்லுவாரு. இவர் வந்து டைரக்டருக்கே தெரியுமா தெரியாதான்ற லெவல்ல யோசிக்கிறாரு இவரு அப்படின்ற மாதிரி சில படங்கள்ல நான் அவரோட ரிவ்யூவை பார்த்தது உண்டு. அது மாதிரி ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸாவும் சில சமயம் எனக்கு அவரோட ரிவ்யூஸ் படும். இதுதான் அவரை பத்தின என்னோட அபிப்பிராயம். எனக்கும் பரத்வாஜ் பிடிக்கும். பட் நீங்க சொன்னதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆஃப் லைட் வந்து அவரோட இந்த சில ரிவ்யூஸ்ல வந்துட்டு அவரே டைரக்டரா மாறிடுறாரு. இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் சொல்றாரு. அது ஒன்னு ரெண்டு படத்துக்கு நல்லா இருக்கு. சோ அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு நீங்க பரத்வாஜ் ரங்கன் கிட்ட வந்து ஒரு என்ன பொறுத்தளவு அவர் பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட எனக்கு வந்து அவரோட ரிவ்யூஸ் விட அவரோட பேட்டி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ரிவ்யூஸ் வந்து அவ்வளவு ஸ்பாட்டானா இருக்கிறது இல்ல. இப்போ அடுத்த ஆட்கள் பத்தி நம்ம பேசுறப்ப நான் சொல்றேன் எனக்கு பிடிச்ச ரிவ்யூவர் அடுத்தது வர போறாங்க. பட் அவ்வளவு ஸ்பாட்டானா அவர் சொல்றது இல்ல. சம்டைம்ஸ் கொஞ்சம் கொலகொலா வளகலான்னு போயிடுறாரு. இன்னொரு விஷயம் வந்து ஸ்பாயிலர் அலர்ட்டுக்கு முன்னாடி சொல்லிருவாங்க. மத்த ரிவ்யூவர்ஸ் யாருமே வந்துட்டு ஸ்பாயிலருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பாயிலர் அலர்ட் சொல்றது இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பரத்வாஜ் ரங்கன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2, 3 லைன் சொல்லிட்டு ஸ்பாயிலர் அலர்ட் அப்படின்னுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நான் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு நம்ம அந்த ஓடிடில பார்க்கறோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம்னு போவோம். சோ அப்ப வந்து நம்ம ஸ்பாயிலர் கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2, 3 மேபி ஈவன் 30 செகண்ட்ஸ் பார்த்தா போறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு அவரு ஸ்பாயிலர் அலர்ட் கொடுக்க ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட பிரச்சனை அதான். நீங்க சொன்னது ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. நிறைய வாட்டி வந்துட்டு ஒரு ஒரு இது போட்டு ஒரு ஒபினியனேட் அப்படிங்கிறது ஒரு பயஸ்ட் ஒபினியனா மாறி போயிருச்சு இப்போ வர வர. சோ அது அவருக்கு எனக்கு பிடிக்காம போச்சு. ஆனா இன்டர்வியூஸ்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்க்காத கேள்விகள் கேட்பாரு. பட் அவரும் வந்துட்டு ஐ திங்க் கிரிட்டிக் இஸ் ஃபெயில்டு ஃபிலிம் மேக்கர் அப்படிம்பாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு அப்படி சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் இஸ் ஃபெயில்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படிம்பாங்க. சோ அவருக்கு வந்து மனசுக்குள்ளார அந்த ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. அவர் ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரைக்கதை பத்தி, அந்த ஆங்கிள்ஸ் பத்தி எல்லாம் கேட்பாரு. சம்டைம்ஸ் அவர் ஆச்சரியமா கேட்பாரு. இந்த இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்பாரு. சோ அது எனக்கு பிடிச்சிருக்கும். சோ இன்டர்வியூ பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவரு ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் ரைட்டிங் கூட பண்ணிருக்காரு. கல்யாண சமையல் சாதம் இருக்கு இல்லையா? கல்யாண சமையல் சாதம் படத்துக்கு வந்து இப்ப சித்தாரே ஜமீன் பர் எடுத்திருக்காருல ஆர் எஸ் பிரசன்னா. ஆமா, ஆர் எஸ் பிரசன்னா. அந்த ஆர் எஸ் பிரசன்னாவோட முதல் தமிழ் படம் வந்து கல்யாண சமையல் சாதம். ஆமா. அதுல இவர் தான் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு, அசிஸ்டன்ட். அதனால அவருக்கு அந்த அந்த இதுல உண்டு அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் டைரக்ஷன்ங்கிற போது வந்து அந்த டீமை நான் வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஐ வுட் லவ் டு
ட்ரை மை ஹேண்ட் அண்ட் ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லி சமீபத்துல கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு பரத்வாஜன் அங்கர். சூப்பர் சூப்பர். நீங்க அது சொன்னபடி இப்ப இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலா அதான் எனக்கு பிடிச்சது வந்து அனுபமா சோப்ரா, செகண்ட் ரிவ்யூவர். எனக்கு ஏன் பிடிக்கும்னா அவங்களோட பேசிங் வந்து சூப்பர்பா இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு நிதானமான பேசிங்ல ஒரு எக்ஸைட் ஆகாம நீட்டா சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் ஒவ்வொரு சின்ன கேரக்டர் நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பை த வே, ஸோ இது வந்து பரத்வாஜ் ரங்கனுக்கு இன்னொன்று வந்துட்டு அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு கிரிட்டிக். அனுபமாவும் அதே மாதிரி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு கிரிட்டிக், வினோத் சோப்ராவோட ஒய்ஃப் அப்படிங்கறத தவிர. பட் அவங்களுக்கும் தனி அடையாளம் இருக்கு, நம்ம அதை சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் ஏற்படுத்திட்டாங்க. அருமையான ரிவ்யூவர். பிலிம் கம்பெனியன்ல வந்து இந்த ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் டேபிள் கான்செப்ட்னு சொல்லிட்டு அருமையா இருக்கும். எனக்கு அது என்னோட ரிவ்யூ பொறுத்தல வந்துட்டு ரொம்ப அமைதியா அந்த கதையில உண்மையான விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து அவங்க சொல்லுவாங்க எங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த லேக் ஆகுது, பரத்வாஜன் பொருந்தும். அனுப்பமா இந்த நம்ம சொல்ற மோஸ்டான நாட்கள் இந்த லேக் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாம வந்துட்டு உருப்படியா இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி போகுது, இந்த கேரக்டர் நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா, எப்படி நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப நீட்டா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அனுப்பமா சோப்ரா வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நீங்க வந்து பரத்வாஜ் ரங்கனையும் அனுப்பமாவையும் ஒரு லிஸ்ட் வச்சீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி ரேட் அனுப்பமா லிட்டில் பிட் டேக் பிட் மோர் தென் பரத்வாஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த ஒப்பீனியன் கொண்டு வர ஒப்பீனியேட்டடா ஒரு பயஸ்டா இருக்க மாட்டாங்க. ஒரு ஜென்ரிக்கா சொல்லிட்டு போவாங்க. எல்லாத்தை விட ஒரு ப்ளீசிங்கான டோன். நீங்க பாக்குறப்ப வந்துட்டு ரொம்ப அப்படி பதப்பதெல்லாம் இல்லாம ஒரு இல்லாம நீட்டா அவர் சொல்றதை வந்து நீட்டா பாடலாம். ரொம்ப டீசெண்டா, ரொம்ப ஏதாச்சும் குட்டி காட்டணும்னா கூட லைட்டா குட்டி காட்டுவாங்க. யாரோட மனசும் புண்படுத்துற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பரத்வாஜ் அதே பண்ணுவாரு. ஸோ வித் தட் செட், அடுத்தது வந்து உங்ககிட்ட உங்களோட அடுத்த ஆள் யார் பார்க்கலாம்னு சொல்லுங்க. எனக்கு வந்து தருண் ஆதர்ஷ் வந்து ஆக்சுவலா நான் தருண் ஆதர்ஷ் நான் ரிவ்யூவரா நான் ரேட் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவரு மோஸ்ட்லி அவர் பிலிம் அனலிஸ்ட் அண்ட் அந்த ஜென்ரலா பிசினஸ் எப்படி இருக்கு, பாக்ஸ் ஆபீஸ் அந்த ப்ரொசீடிங்ஸ் பத்தி தான் ஜென்ரலா எனக்கு தெரிஞ்சு. தருண் ஆதர்ஷோட ரிவ்யூஸ் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ரொம்ப ரேரா தான் வந்து அடுத்த டிசப்பாயிண்டிங்ன்ற வேர்ட்ஸ் எல்லாம் அவர் நியூஸ் பண்ணுவார். நார்மலா வந்து ஓகே, ஆவரேஜ், ஸ்டன்னர், இந்த மாதிரி தான் தருணாதாஷோட ரிவ்யூ இருக்கும். அதுவும் இல்லாம தருணாதாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அனுபமா சோப்ரா சொன்னீங்க இல்லையா, அனுபமா சோப்ராட்ட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, எனக்கு அவங்க வந்து when it comes to ஹிந்தி பிலிம்ஸ் அவங்க வந்து அத இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா ரேட் பண்ணுவாங்க. சவுத் இந்தியன் பிலிம்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அவங்க கரெக்டா பண்றாங்களான்றதுல எனக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஹிந்தி பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அது ஒரு விதமான சார்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அது அந்த மாதிரி ப்ராபபிளி உங்களுக்கு அவங்க ஷி மே நாட் பி நேட்டிவ் அபவுட் தமிழ் மூவிஸ் அண்ட் தெலுங்கு மூவிஸ், எனக்கு தெரியல அது மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு டேட் ஹையர் ஹிந்தி மூவிஸை பத்தி அவங்க பேசும்போது அதுதான் அவங்கள பத்தின என்னோட அபிப்பிராயம். தருணாதாஷ் அதே மாதிரிதான், நான் சொல்ற மாதிரி ஒரு அனலிஸ்ட் தான். அவரை ஒரு ரிவ்யூவரா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். கண்டிப்பா. எனக்கும் அதேதான். ஸோ இது ஏன் நம்ம அந்த தருணாதர்ஷி ஆட் பண்ணோம்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, படத்தோட ரிவ்யூ விட அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டே ரன்னிங் எப்படி இருக்கு, செகண்ட் டே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல மக்கள் பாக்குறதுக்காக நான் அதுக்காக தான் இவரோட ட்விட்டர்ல பார்ப்பேன். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் ட்ரேட் அனலிஸ்ட் கரெக்டா பண்ணுவாரு. ட்ரேட் அனாலிசிஸ் எப்படி போயிருக்கு. அப்புறம் இப்போ நிறைய பேர் தனஞ்சயனும் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தனஞ்சயனும் அதே மாதிரி தான். நீங்க வந்து தனஞ்சயன் வந்து தமிழ்ல பண்ணிட்டு இருக்காரு. நிறைய வந்து ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அதுல வந்து இப்ப சமீபத்துல வந்து இந்த கங்குவாக்கெல்லாம் நல்லா அடி வாங்கினாரு தனஞ்சயன் எல்லாம். சில இல்ல இப்போ தனஞ்சயனை பத்தி நீங்க சொல்லும் போது நான் சொல்லுவேன், இப்போ எந்த டிவியை எடுத்தாலும் தனஞ்சயன் மட்டும்தான் பேசுறாரு. தமிழ் சினிமாவே அவரோட ஒருத்தரும் தான் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து அது ஏன் அப்படி பாராமுகமா மத்தவங்க இருக்காங்கன்றதுல எனக்கு சில சமயம் அவரை பார்த்தாலே அவர் ரொம்ப முட்டு கொடுப்பாரு எல்லாத்துக்கும். வேணா அவர் அப்படி பேச முடியாது. பீயிங் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு படத்தை பத்தியோ ஒரு ஹீரோவை பத்தியோ அவர் பேசவே முடியாது. ஆனா ஒருத்தர் மட்டுமே பேசி வந்து அந்த ப்ராப்ளத்தை அவங்கனால ஃபேஸ் பண்ணவே முடியாதுங்கிறது தான் என்னோட இது. ஆனா அவர் மட்டும்தான், வேற யாருமே பேசுறது இல்ல. சினிமா சார்பிலா பார்த்தா தனஞ்சயன் பேசுவாரு. இந்த எக்ஸிபிட்டர் சமயத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுவாரு. இப்ப ஸ்ரீதர்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கங்காரர், அவர் பேசுறாரு. இந்த 3 பேரை தவிர வேற யாரும் பேச மாட்டேன். ஆனா இவங்க 3 பேராவது கொஞ்சம் ரீசனபிளா பேசுவாங்கன்னு தான் நான். மித்தவங்க யாரும் பேசுறதே இல்ல. பேசினாலும் இந்த அளவுக்கு பேசுவாங்களான்றது எனக்கு தெரியல.
அது பெரும்பாலும் இந்த டூரிங் டாக்கீஸ்ல வந்துட்டு பேசுறவங்க அதுல வந்து இந்த ஆமா ரிவ்யூஸ் ஆமா போறது பேசுவாங்க. பட் நீங்க சொன்ன அதனால தான் நான் தனஞ்சயனை வந்துட்டு வந்து ஒரு ரொம்ப பயஸ்டா இருக்கிறதுனால ரொம்ப முட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால அவரை வந்து ரிவ்யூவர் இதுல ஆட் பண்ணல இதுல. தருணாதர்ஷ் மாதிரி தருணாதர்ஷ் வந்து ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்து இந்தியா அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ அதனால வந்து அவர் எக்ஸ்டர்னல் வியூ கொடுப்பாரு. தனஞ்சயன் ஆமா வந்து இவங்க கூட எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த பிலிம் மீட்டிங்ஸ்ல எல்லாம் அந்த ட்ரேட் மீட்டிங்ஸ்ல இருந்துட்டு வந்து அவர் சொல்றப்ப வந்துட்டு அதுல நம்பகத்தன்மை இல்லாம போயிருது. எனக்கு என்னோட பிரச்சனை அதான். ஸோ அதனாலதான் வந்து நான் வந்து பிடிச்சிருந்தாலும் தனஞ்சயன் சில விஷயம் சொன்னாலும் அவரோட ரிவ்யூஸ் வந்து ஒத்துக்கக்கூடிய மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஆமா. விட்டுடலாம். அடுத்தது நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சது வந்து சுதீர் ஸ்ரீனிவாசன். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுதி எனக்கு தெரிஞ்சு ஐ வில் ரேட் நெக்ஸ்ட் டு பரத்வாஜ் ரங்கன் சுதீர் ஸ்ரீனிவாசன். அவர் என்னன்னா நீங்க சொன்னீங்க அனுபமா சோப்ரா எவ்வளவு ஸ்லோவா கொண்டு போவாங்க, அந்த டெக்ஸ்ட் கரெக்டா கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இவர் வந்து லேட் ரிவ்யூ இல்ல லாங் ரிவ்யூன்னு தான் பண்றாரு. இவர் வந்து எந்த ரிவ்யூவும் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த அது வந்து அவரோட கணக்குலயே இல்ல. அவரோட லைஃப்ல அவர் பண்ணிருக்காரான்றது எனக்கு தெரியல. மினிமம் 15 மினிட்ஸ் தான் பண்ணுவார். ஆதியோட அந்தமா அந்த படத்தை பத்தி அலசுவாரு. அது வந்து வார்த்தைக்கு வலிக்குமோன்ற மாதிரி பேசுவாரு அவர். அந்த மாதிரி பேசுவார். எனக்கு அவர் பேசுறது வந்து ரொம்ப அழகா பிடிக்கும். எனக்கு அவர் த வே ஹி ஹேண்டில் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பேசும்போது அவர் தன்னோட அதாவது நான் ஒரு இன்டலெக்சுவல் நமக்கு வந்து கேட்காததை கேட்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர்கிட்ட அந்த பகட்டே இருக்காது. ப்ராபபிளி அந்த அவர் அப்படியே லோவாவே கொண்டு போயிட்டு வேணுங்கிறத வாங்கிடுவார் விஷயத்த. இப்ப கூட அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் சினிமா எக்ஸ்பிரஸ்ல பண்றாரான்னு தெரியல. நவ் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் சேனல் சுதீர் ஆமா. சீனிவாசன் போட்டு முதல்ல தனியா நியூ பண்ணிட்டு நியூ இருக்காரு. எக்ஸ்பிரஸ்ல பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவரே ஆமா தனியா சேனல் ஆரம்பிச்சாரு. நீங்க சொல்றது வந்து தனியா 100% ஒத்துக்கிறேன். சுதீர் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு பேசிங் பொறுத்தளவு வந்துட்டு அருமையா பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு அவரு மேபி இந்த பிசிக் வந்து நம்ம சொல்லக்கூடாது. பட் அவரோட ஃபேஸோ அவரோட பேசுற விதம் அவரோட பர்சனாலிட்டி பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே அவர்கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அவர் கேள்வி கேட்கறப்ப வந்து நான் பார்த்திருக்கேன். சில பேர் ரொம்ப பர்சனாலிட்டிஸ் மூவி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கடுமுடுன்னு இருப்பாங்க. அவங்க கூட பேசுறப்ப கூட சுதீர் கிட்ட பேசுறப்ப வந்து கொஞ்சம் அப்படி மெல்லோ ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சோ அதுக்கு அவரோட டோன் அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். சோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட். இப்போ அவர் பாட்காஸ்ட் பண்றாரு பாத்தீங்களா. இப்ப பாட்காஸ்ட் பண்றது இன்னும் அவர் ஈஸியா இருக்காங்க. அவங்க பாட்டு ஒரு சோபால கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க, இல்ல சப்பம் கட்டி உட்காந்துக்கிறாங்க. அவங்க தேவர் வெரி ஈஸி. நான் யார் பேட்டி கொடுக்குறாங்களோ மணிகண்டன் ஆகட்டும் லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் இப்ப எல்லாம் அவங்க பண்ணும்போது அவங்க தேவர் வெரி ஈஸி அண்ட் ஸ்மூத் மூவிங் வித் சுதீர் ஸ்ரீனிவாசன். இப்ப அவரோட அந்த 60 மினிட்ஸ் ஃபீச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஹி இஸ் வெரி குட் அண்ட் ஐ லைக் ஹிம் வெரி மச். ஆமா. அடுத்தது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து நீங்க ரெட்டிட்லயும் இந்த இதுலயும் பாக்குறீங்க இல்லையா? நம்ம அந்த ரெட்டிட்ல அந்த வாட் யூ கால் ஆமா ரோட்டன் டொமேட்டோஸ்ல பாத்தீங்கன்னா மனோஜ்குமார் ஆர் அப்படின்னு சொல்லி வருது. அவரு 4 லாங்குவேஜ் எழுதுறாரு. சோ அவரு வந்து அவரோட கிரிட்டிக் கொஞ்சம் இது மாதிரி எழுதுறதுல ரோட்டன் டொமேட்டோஸ்ல நீங்க ரிவ்யூஸ் எழுதுறதுல பாத்தீங்கன்னா சொல்றதை விட நான் மோஸ்ட்லி அவரோட வந்து ரெட்டிட்ல ஏதாச்சும் படம் வந்து ரெட்டிட்ல போய் பார்ப்போம். நம்ம தான் 24 மணி நேரம் அங்கதான் உழுந்து கிடக்குறோம் இல்லைங்களா? சோ ரெட்டிட்ல இருந்து யாராச்சும் போடுவாங்க, லிங்க் போடுவாங்க. நல்லா இருக்கும். அவர் எழுதுறது வந்து எல்லா படத்துக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு தன்மையா எழுதுவாரு. ரைட்டிங் பொறுத்தளவு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுதீர் ஆகட்டும் தருண் ஆகட்டும். தருண் வந்து மோஸ்ட்லி ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காரு. அவரோட ட்ரேட் அனலிஸ்ட் போட்டாரு. அப்பப்போ டிவில வந்து ஏதோ சின்ன சின்ன பைட்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. அனுப்பமா பரத்வாஜ் சுதீர் 3 பேரும் லாங் ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15 to 20 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ்குமார் நான் ரொம்ப பார்த்ததில்ல. பட் ஐ திங்க் மனோஜ்குமார் ஆர் நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும் படிக்கணும் ஒருத்தரை படிக்கணும் அப்படின்னா அதுவும் 4/4 லாங்குவேஜஸ்லயும் பார்க்கணும்னா மனோஜ்குமார் வந்து அருமையான ஒரு ஒரு ரிவ்யூவர் நினைக்கிறேன். நீங்க ஆமா நானும் ஃபாலோ பண்றேன். அடுத்தது நீங்க வந்து கலிலூர் ரஹ்மான் அவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு நீங்க சொல்லுங்க. செகண்ட் ஷோ அந்த ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் வந்து யதார்த்தமா பண்ணக்கூடிய ஒரு ரிவ்யூவர்ல எனக்கு கலிலூர் ரஹ்மான் சமீப காலத்துல ரொம்ப என்ன சொல்றது ப்ரூட்டலி ஹானஸ்ட்ன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது அவர் பேசும்போது. இன்ஃபேக்ட் இந்த நியானா எபிசோட்ல கூட அவரு இந்த இது பெய்டு ரிவ்யூ இருக்கா இல்லையான்ற ஒரு டிஸ்கஷன் வரும்போது அது வந்து அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தனியா ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு அவர் கலிலூர். அவரு மித்தவ யாரையும் வந்து இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்றதெல்லாம் சொல்ல. பட் இது இருக்கு அப்படின்றத அவர் மறைக்கவே இல்லை. அவர் வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து இதை மறைக்கணும் அப்படின்றது இன்டென்ஷன் வந்து எப்படி வருதுன்னா அவங்க ஏதாவது பணம் தான் வாங்கணுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு பேக்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ் இப்ப சினிமாலையும் நடிக ஆரம்பிச்சுட்டாங்க.
they were into movies ஆமா. ஆக்சுவலா. இப்ப ஆமா. இட் இஸ் பிரசாந்த் நடிக்கிறாரு, அபிஷேக் வந்து இன்டு ப்ரொடக்ஷன், பிலிம் ப்ரொடக்ஷன், அப்பப்போ டைரக்ஷனும் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு அசோசியேஷன் இந்த பிலிம் இதுல வர வர தேவர் மூவிங் டு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. பட் கலீலுர் ரஹ்மானோட அந்த செகண்ட் ஷோ வந்து ரொம்ப கரெக்டா டைசெக்ட் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல, நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல அப்படின்றத பட்டவர்த்தனமா சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரிவ்யூவர் வந்து கலீலுர் ரஹ்மான். எனக்கு அவரையும் கரெக்ட். பிடிக்கும். எனக்கு ஆமா. கல்ராஜன் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஷோ வந்து அருமையான ஷோ. நீங்க சொல்ற மாரி ரொம்ப டைரக்ட் டூ பாயிண்ட். இந்த மாரி மூடி மறைக்கிற இதெல்லாம் இல்ல. ஸோ அவரு வந்து அந்த அவரு சொன்னாங்களா, வேற யாரும் சொன்னாங்கன்னு தெரியல. எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த நீயா நானா பெட்டியில. பட் அவங்க சொன்னாங்க, இதுல வந்து இது பிசினஸ் ஃபார் அஸ். ஸோ அதனால அந்த பிசினஸ்ல அது இருக்கு அப்படிங்கிறத ஒத்துட்டாரு நீங்க சொன்ன மாரி. பட் ஆன் ஆன் டாப் நீங்க சொன்ன மாரி அவரோட ரிவ்யூஸ் எல்லாம் ஸ்பாட் ஆனா இருக்கும். இதுல வந்து அ அவங்களுக்கு முட்டு குடுக்கணும், இவங்களுக்கு முட்டு குடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது இல்ல. பட் நீங்க சொன்ன இதுக்கு முன்னால சொன்ன இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் படத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப பயஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அ அது சொன்ன உடனே உங்களுக்கு டக்கு எனக்கு ஞாபகம் வந்தது வந்து இட்ஸ் பிரசாந்த். எனக்கு அவர முதல்ல பிடிச்சிட்டு இருந்தோம். டெடி பியர் மாரி ஆள் நல்லா அ கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாரு. பட் சாரி அகைன் நாட் டு டீரெயில் பண்றது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ ரீசென்ட் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பயஸ்டா இருக்கிற மாரி, ரொம்ப முட்டு குடுக்குற மாரி தான் இருக்கு எனக்கு. அது மேபி அவர் என்ன சினிமா சான்ஸ்னால பண்றாரா? இல்ல பயந்துட்டு பண்றாரா தெரியல. எல்லாத்துக்குமே வந்துட்டு சான்ஸே இல்லைங்க அப்படின்னு. எனக்கு அந்த சில நெறைய வாட்டி வந்து இந்த ரிப்பீட்டட் கிளீஷேஸ் நெறைய யூஸ் பண்ணுவாரு. அ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூவரா வந்துட்டா ஒரு நல்ல வெக்காபுலரி வேணும். செகண்ட் லைக் அவர் வந்து குறைத்து மதிப்பிடணுமோ, அவர வந்து மட்டம் தட்டணும்னு இல்ல. பட் நீங்க வந்து ஒரு ஒரு ரிவ்யூவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது அது சும்மா வந்துட்டு மத்த ஒரு லேமேன் பேசுற மாரியே வந்துட்டு செம்மையா இருக்குங்க, அருமையா இருக்குங்க, தீ பிடிச்சு எரியுங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு கேட்கலாம். நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு படம் பார்க்குறீங்கன்னு தெரியல. அவர் ஒரு 100, 150 படமாச்சும் பார்ப்பாரு. நம்மளே வந்து ஒரு இப்ப Netflixலாம் வந்த பிறகு நம்மளே 100 படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு ரிவ்யூவர்னா அதை விட ஆமா. ஒரு நாளைக்கு 2, 3 படம் பார்க்க வேண்டி வரும். ஸோ எல்லாத்துக்கும் அதே மாரி சொல்லிட்டு இருந்தாருன்னா, ப்ராபப்ளி இல்ல அவர் எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு அதான் பிரச்சனை அவர்கிட்ட. பட் அது முன்ன நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் ஹி ஷுட் ரீவேல்யூவேட் ஹிம்செல்ஃப். நம்ம படத்துக்காக, சான்ஸுக்காக வந்துட்டு அந்த டைரக்டரையோ, அந்த நடிகரையோ ரொம்ப வந்து மட்டம் தட்டி பேச வேண்டியதில்ல. வி ஷுட் நாட் லைக் நெகட்டிவ் கேம்பெயின் பண்ண வேண்டியதில்ல அவங்கள பத்தி. பட் உண்மையான ஒரு குறை இருந்துச்சுட்டா, சரி இந்த இடத்துல இப்படி பண்ணி இப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இது வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகல. இல்ல ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல தூங்கிட்டாங்க. அது மாரி சொல்லலாம். ரொம்ப ஜெனரிக்கா வந்துட்டு அதுதான் அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பீச், ஆர்ட் ஆஃப் பிரசன்டிங் அப்படிங்கிறது வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் அதாவது எகைன் வி ஆர் கம்பேரிங் வித் சுதர், அனுபமா அண்ட் பரத்வாஜ். இவங்க வந்து என்ன பொறுத்தல வந்து இன்னும் அந்த 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 ரேஞ்சுக்கு அந்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அவர் இட் இஸ் பிரசாந்த் இந்த எப்படி இந்த சேஞ்ச் நீங்க சொல்றது எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல இந்த சினிமால நடிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஒன்ஸ் வந்து நீங்க கேமரா முன்னால நின்னுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறும். இப்ப ரிவ்யூ பண்ணும் போதே ஹி ஸ்டார்டட் ஆக்டிங் சில இடத்துல எல்லாம். ஹி ஸ்டார்டட் எமோட்டிங். அந்த மாதிரி ஒரு காமெடியாவோ இல்ல இது பண்ற மாதிரியோ பண்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு என்ன சொல்றது ரப் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் த மூவின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இப்ப வந்து இப்போ பிலிமிகிராஃப் ஆடும் இருக்காரு. அவரும் இப்ப சில சமயம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சினிமால நடிக்கிறது வேற, ரிவ்யூல நடிக்கிறது வேற. அது வந்து கரெக்டா இருக்காது. சரி, அதுக்குன்னு ஸ்டெட் ஃபாஸ்டா இப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே படிச்சுட்டு போறது, டெலிபிராம்டர்ல படிக்கிறது எல்லாம் அது மாதிரியும் இருக்க வேண்டாம். ஒரு யதார்த்தமா இருக்கலாம். அந்த நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் பிரசாந்த் அப்படி பண்ணிட்டு இருந்த ஆள் தான். பட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த வேல்யூ என்ன சொல்றது அவங்களோட இது கூட கூட ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருதுன்னு நினைக்கிறேன். நீங்க அவரு ரீஎவாலுவேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு. பிகாஸ் இந்த நியானான எபிசோட்ல அதிகமா அடி வாங்கினவரு இட் இஸ் பிரசாத் தான். அதனால ஆமா 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 அதனால ரியலைஸ்ட் அண்ட் ஹி ஸ்டார்டட் சேஞ்சிங் ஹிம்செல்ஃப்ன்றது நினைக்கிறேன். போற போக்குல மாறும், கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஃபீட்பேக் எடுத்துக்கணும். நம்ம வந்து அதான் அவர் வந்து நம்ம எனக்கு சொன்ன மாதிரி வந்து என்னன்னா நல்ல ரேஞ்சில பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பாப்புலர் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிகிரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஐ திங்க் பீப்புள் வுட் ஹவ் பாயிண்டட் இட் அவுட். சோ ஐ திங்க் கரெக்ஷன் இஸ் வெரி குட். ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் குட். அடுத்தது வந்து ஆஷா மீரா ஐயப்பன். வெரி ஃபியூ ஃபீமேல் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க தமிழ்ல. எல்லாம் துறையும் அது நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜனனி இருக்காங்க. அப்புறம் ஹிந்துல ஒருத்தங்க பேர் மறந்துட்டேன், சாரி. பட் ஆஷா மீரா ஐயப்பன் பத்தி நீங்க சொல்லுங்க. எப்படி அவங்க நீங்க அவங்க வந்து ஆக்சுவலா ரிவ்யூன்னு அவங்க பாக்குறத விட அவங்கள வந்து இந்த மாதிரி டிபேட்ஸ்ல தான் மேக்சிமம் பார்ப்பேன். டிபேட்ஸ்ல பார்ப்பேன், இன்டர்வியூஸ்ல சில சமயம் பார்ப்பேன். பட் அந்த டிபேட்ஸ்ல இருக்கும்போது அவங்க பாயிண்ட வந்து கரெக்டா எடுத்து வைப்பாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் அந்த செகண்ட் ரேங்க் ஆஃப் ரிவ்யூஸ்ல அவங்க ஒரு நல்ல இது. ஆனா தனியா அவங்க ரிவ்யூ பண்றாங்களா இல்லையான்றது தெரியல. பண்ணாலும் அது நம்ம என் கண்ணுல படல. ஆக்சுவலா நான் டிபேட்ஸ்ல அவங்க பொதுவா ஒரு அனாலிசிஸ் நடக்கும் இல்லையா ஒரு படத்தை பத்தி, அந்த மாதிரி அனாலிசிஸ் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த அனாலிசிஸ்ல he will be present. அவங்க நல்லாவும் அந்த இடத்துல அவங்க பாயிண்ட்ஸை கரெக்டா எடுத்து வைப்பாங்க. எது ஒர்க் ஆகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஒர்க் ஆகுது, செகண்ட் ஆக்ட் ஒர்க் ஆகுது, தேர்ட் ஆக்ட் ஒர்க் ஆகல, இப்படின்ற மாதிரி பேசுவாங்க. வெரி ஃபியூ லேடிஸ் ஆக்சுவலா. இங்க தமிழ்ல வந்து ஜா தீபான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து சினிமா பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பேசுவாங்க. எழுதியிருக்காங்க. பட் அவங்க Facebookல சம்டைம்ஸ் எழுதுவாங்க. ஆமா, பட் ரிவ்யூன்றது பண்றாங்களான்றது அவங்களும் பண்ற மாதிரி தெரியல. ரெகுலரா பண்றது மாதிரி தெரியல. ஆனா அவங்களும் அவங்களோட இதெல்லாம் ஸ்ருதி டிவில எல்லாம் கூட அவரோட சில ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ரொம்ப கிரவுண்டட் லேடி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆமா, இப்போ இந்த எபிசோடு பர்டிகுலர் எபிசோட்ல ப்ரொடியூசர் சைட்ல உட்கார்ந்து கொஞ்சமாவது டீசென்டா அவங்க பாயிண்ட எடுத்து வச்சு அவங்கள காப்பாத்தினதே அவங்கதான். அந்த டோட்டல் அந்த சைடு வந்து இன்ஃபேக்ட் ரீசன் அந்த சைடு இது வந்து வீக்கா இருந்ததுக்கு காரணம் நோன் நேம்ஸும் இல்ல, அங்க பேசினவங்களுக்கு சினிமாவை பத்தி பேசிக் நாலேஜும் ரொம்ப கம்மி. சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாருமே அங்க இல்லவே இல்லை. அது இருந்தாதான் இப்போ ரிவ்யூ சைடு ஸ்ட்ராங் ஆனதுக்கு ரீசன் அந்த சைடு வீக்கா இருந்ததுதான். இவங்க ஸ்ட்ராங் கிடையாது, அவங்க வீக்கா இருந்தாங்க. அதனாலதான் அது அந்த இடத்துல அவங்க பிரசன்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணாங்க ஜாதிபா. கரெக்ட். ஆமா, அதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் ரைட்டிங் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது ஃபிலிம் கிராஃப்ட பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம மற்ற ரிவ்யூவர்ஸ்க்கும் வந்துட்டு படிக்கிறப்ப வந்து சும்மா வந்து படத்தை பார்த்துட்டு இதுதான் இந்த செமையா இருக்கு, லைட் எரியுது, இந்த ஆங்கிள் வச்சு லோ ஆங்கிள் போனாங்க லைட் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் அ கிரிட்டிக்கல். என்ன பொறுத்தவரை ஐ மீன் ஐ எம் நாட் அ ஜீனியஸ் ஆர் வாட் எவர். பட் என்ன பொறுத்தவரை ஒரு பார்வையாளராக வந்து அதையே ஒவ்வொரு எபிசோடும் கேட்டுருக்க கூடாது இல்லையா? ஸோ அது வந்து அந்த ஆக்ட்ல என்ன அனலைஸ் ஆச்சு, அந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்றத பண்ணி சொல்லலாம். என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எது ரிலேட்டபிளா இல்ல, எந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ஓட்ட இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஜாதிபா கண்டிப்பா அவங்களும் நல்லா இருக்காங்க. பட் ஆஷா மீரா ஐயப்பன் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க டிபேட்ஸ்ல ஸ்பீச்சஸ்ல வந்து அனலிட்டிக் வந்து சூப்பர்வா பண்ணுவாங்க. நல்லா பண்றாங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஆளு, நான் அவர் அதிகமா படிச்சது இல்ல, பட் நீங்க வந்து அதிகமா வாசிக்க கார்த்திக் கிருஷ்ணா, அவரை பத்தி சொல்லுங்க. கார்த்திக் கிருஷ்ணா வந்து முதல்ல வந்து இந்து தமிழ் திசையில செல்ஃபி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து அவரு என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டிவில ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது எப்படி பேசிக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவரோட ரிவ்யூ. அவர் அந்த அளவுக்கு ஹி வாஸ் வெரி வெரி டாக்கெட். அவர் ஜாலியா பேசுவாரு. என்ன ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல, அது மாதிரிலாம் கிளீனா சொல்லுவாரு. அது வந்து கொஞ்சம் அதிகபட்சமா 1 மீட்டர் மேலையும் போகாது, கீழையும் போகாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்கிறத அவங்க அந்த ப்ரொடியூசருக்கும் ஆக்டருக்குமே பிடிக்கிற மாதிரி சொல்லுவாரு. அது அனாவசியமா கிரிட்டிக் பண்றது, நக்கல் பண்றது, நையாண்டி பண்றதெல்லாம் அவர்கிட்ட சுத்தமா இருக்காது. அவரு அந்த மாதிரி பண்றத அவர் வந்து அந்த தம்ப்நெயில்லயும் கடைசியா போற எண்டு பஞ்ச்லயும் வேணா அவரை வச்சுக்கிட்டு இருப்பாரே தவிர, மித்தபடி ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் he will be doing வெரி ப்ரொஃபஷனல் ஒர்க். இப்ப வந்து அவர் காக்கி டாக்கிஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெரி வெரி டீசென்ட் அண்ட் வெரி என்ன சொல்றது, அவருக்கு நல்ல ரிவ்யூவரா இன்னும் கண்டிப்பா. ஏன்னா ஆல்ரெடி அவர் 10-15 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுல. பட் நல்லா இன்னும் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் ஹி இஸ் ஆல்சோ இன்டு மூவிஸ். இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இது வந்து அவங்களோட ஒன்னா இது பேசிஸ், இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா எடுத்துக்கிறாங்கன்னா அது வேற. இதுதான் நம்ம பண்ண போறோம், இப்படிதான் நம்ம லைஃப் போகுது. ரிவ்யூவராவே எனக்கு தெரிஞ்சு லைஃப் அப்படியே ஓட்ட முடியுமான்றதும் தெரியல. தே நீட் something to protect them. மாதிரி சில பேர் தான் அப்படி இருக்காங்க. சுதீர் ஸ்ரீனிவாசன் சொல்லலாம், தரன் வந்து அட்வைஸ் ஆயிட்டாரு. சோ ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அப்படி இருக்காங்க. ஆமா ஆமா, இது ப்ரொஃபஷனலா வந்து ரிவ்யூவிங் வந்து ப்ரொஃபஷனலா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்குமானா எனக்கு ஐ டோன்ட் திங்க் சோ. இப்ப அதனாலதான் வந்து இப்ப அபார்ட் ஃப்ரம் ரிவ்யூ வந்து இவர் கலாட்டா பிளஸ்ல போயிட்டு இன்டர்வியூஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவர் அடிக்கடி ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ அப்லோட் பண்ற அளவுக்கு he is also working very hard. பரத்வாஜ் பாத்தீங்கன்னா அது நம்ம தெரியாத ஆட்கள் மராட்டி, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எல்லாருமே அந்த பரத்வாஜன் இன்டர்வியூல வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 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 செட்டப் வந்து அடுத்தவங்களுக்கு இன்னும் அமையல, ஆர் அவங்க அது மாதிரி பண்ண முயற்சிக்கலன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சுதீர் சீனிவாசன் பண்றாரு அவருக்கு அடுத்தது. இவங்க 2 பேர்த்த தவிர வேற யாருமே இந்த அளவுக்கு எக்ஸாஸ்டிவா பண்றது இல்லை. அந்த விதத்துல கார்த்திக் கிருஷ்ணா இஸ் வெரி குட் ரிவ்யூவர். நான் நல்லா பண்றாரு.
நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெட்டிட்ல வந்து நான் அதிகமா படிச்சதுல, பட் ரெட்டிட்ல வந்து அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. கால்கி டாக்கீஸ் அந்த சேனல் நடத்திட்டு அதுக்கு வந்து பயங்கரமான ஃபாலோயிங் இருக்கு ரெடிட்ல. அன்பார்ச்சுனேட்லி வந்து நான் வந்து அதிகமா பார்த்ததில்ல, கொஞ்சம் ஒரு 1-2 பார்த்திருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்ல கரெக்டா இருக்காது. பட் நீங்க சொல்றது நம்புறேன், நான் வந்து கால்கி பார்க்கணும். பட் அவர் சினிமா நடிக்கிறது தெரியல. பட் லைக் ஐ செட், லைக் எல்லாரும் எவ்ரி ஒன் நீட்ஸ் கேரியர் சேஞ்ச், எவ்ரி ஒன் நீட்ஸ் கேரியர் பிரேக். பட் நீங்க இந்த வேஷத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த வேஷத்துக்கான எத்திக்ஸ் இருக்கு, அந்த வேஷத்துக்கான அந்த ரோலுக்கான பொறுப்புணர்ச்சி வந்துடணும். அதை எடுத்துட்டு நீங்க பார்த்துட்டு நம்ம அந்த படத்துல அவரு அந்த டைரக்டர் இருக்காரு, அவர் அப்படி சொல்லக்கூடாது, இந்த டைரக்டர் இருக்காரு, இந்த ப்ரொடியூசர் இருக்காரு, மனசனோ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்லாம் நினைக்காம கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இட்ஸ் ஈஸியர் செட். அவங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பிராக்டிகல் நம்மளுக்கு தெரியும். நம்ம இங்க வந்து கவுச்ல உட்காந்துட்டு ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அடுத்தாலே இவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி ட்ரீம் வாரியர்ல ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர்ல ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அந்த ப்ரொஃபஷனல் கான்ஃபிளிக்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன்னே சொல்லுவேன். அது கரெக்ட். இங்க இருக்கிற ரிவ்யூவர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க இது மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அவங்க சொல்லிடுறாங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அந்த படத்துல பண்ணியிருக்கேன், என்னால அவங்களுக்கு டீம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் பிரசாந்த்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து they have a team nowadays. இப்போ நீங்க தமிழ் டாக் நம்ம பேச போறோம், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டீம் இருக்கு. சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் இது வந்து எங்க டீமோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சொல்லலாம். தப்பே இல்லை. ஸோ அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சொல்லிடணும், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன், அதனால என்னால ஒரு உண்மையான அன்பயஸ்ட் ரிவ்யூ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுல தப்பு இல்ல, அது ஹியூமன் நேச்சர். நம்ம வேலை பண்ற கம்பெனியை பத்தி நம்ம தப்பா பேசணும்னா அன்னமிட்ட கையை தள்ளி விடுற மாதிரி உதறி விடுற மாதிரி அது பண்ணக்கூடாது. அது சொல்லிட்டு அவங்க வேற ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதுல வந்து தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட் அடுத்தாலே எல்லாருக்கும் இந்த மேன் ஹூ இஸ் ஹேட்டட் பட் ஆல்சோ லவ்ட் தலைவர் போட்டாருன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எந்த படத்துக்கு போட்டானோ அவர் போட்டாருன்னா ஒரு விதின் ஹாஃப் அ டே வந்து 500 மில்லியன் அடிச்சிடுறாரு. சரி 500,500K அடிச்சிடுறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு எனக்கு அவரோட மொழி புரியல. ஏன்னா அவர் வந்து அந்த கிராமத்துல ரொம்ப வெள்ளத்தியா பேசுவாரு. குறிப்பான கோயம்புத்தூர்ல வந்துட்டு பேசுற விதங்கள், அவரு மதுரைக்காரன் நினைக்கிறேன், அவரு பேசுற விதங்களும் வித்தியாசமா இருக்கும், ரொம்ப சண்டைக்கு வர்ற மாதிரியே இருந்துச்சு. பட் தென் இது என்னோட குறைபாடுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டைலாக் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒன் திங் அபவுட் ப்ளூ சட்டை மார்னஸ் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கண் மண்ணு பார்க்காம அடிச்சிடறாரு, இறங்கி வச்சிடறாரு. அது தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுறாரு. இப்ப சில படத்துல வந்துட்டு இந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஆகல, அப்புறம் இந்த படத்துல இருந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் சொல்ற விதம் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் அது கோயம்புத்தூர்ல இருக்கிறேன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இந்த கேரளால வந்து அவங்க பேசுற அவங்களோட மொழி, the way they deliver the language, அவங்களோட இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நக்கலா பேசுற மாதிரி இருக்கும். அந்த டைலக்டோட அவங்களோட டெலிவரன்ஸ் வந்து அது பேசுறது அவங்க நக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அவரோட அப்படிதான். அவர் வந்து மேபி நேரடியா சொல்றதா இருக்கும், அது வந்து ரொம்ப நக்கலா தோணுது அண்ட் இட் மைட் ஹர்ட் லாட் ஆஃப் பீப்புள். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு இந்த ஆனந்த விகடன்ல வந்து முன்ன வந்து என்ன பண்ணுவாங்க, ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. எந்த படத்துக்குமே 50க்கு மேல போகாது, 50 கிடைச்சாலே 100 கிடைச்ச மாதிரி. சோ அவருக்குன்னு ஒரு ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு விவசாயி படத்தை பாராட்டினான்னு நினைக்கிறேன், கொட்டுக்காளியை கூட அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சோ அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. மேபி இந்த 50 வருடம் கூட கடந்த 20 வருடங்கள் 2000ல இருந்து 25 வருடங்கள் வந்த படத்துல வந்து அவருக்கு பிடிச்சதுன்னு கேட்டா ஒரு 5 படம் கூட தேராதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிரில்லியன்ட் இந்த மூவி, தமிழ் ஸ்பெசிபிக்கா தமிழ்ல எனக்கு வந்து இந்த 5 மூவி தான் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சோ அதான் என்னோட இது. அவரோட கிரிட்டிக் வேல்யூ இட்ஸ் ஓகே ரைட். ஐ மீன் லைக் the way he deliver. இப்ப போய் அவர் மாத்திக்க சொன்னா மாத்திப்பாரா அப்படின்னு நான் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிடுறேன், நம்மளை பார்த்தாங்க. பட் இனிமே என்னோட அறிவுக்கு அறிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எனக்கு அதுதான் ஒரு இதா இருந்துச்சு, ஒரு ஒவ்வாமையா இருந்துச்சு அவரோட வீடியோஸை பாக்குறதுக்கு. அந்த மொழி வந்து எனக்கு புரியல. பட் இப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பழகிட்டு இருக்கேன். அவர் இப்ப இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாண்டினதில்ல, சத்தியமங்கலமே கிராமம் எனக்கு. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து அந்த மாதிரி டீப் கிராமத்துல இருந்து வர்ற பாஷை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ உங்களோட இது சொல்லுங்க. இல்ல, எனக்கு ப்ளூ சட்டை மாறன் வந்து நான் வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு காமிக்கல் வேல்யூக்காக தான் நான் அவரை பார்ப்பேன். அவரை வந்து நான் ஒரு ரிவ்யூவரா நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு சர்டன் அவருக்கு மேக்சிமம் அவரோட ரிவ்யூ 10 ரிவ்யூ நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு 10-15 லைன் தான் ரெகுலராகவே வச்சிருப்பாரு. அந்த 10-15 லைனை வந்து 1 இருக்கிறது 10ல போகும், 10ல இருக்கிறது 8ல வரும், அந்த மாதிரி சுத்தி சுத்தி போகுமே தவிர அவரோட ரிவ்யூல வந்து நமக்கு கண்டென்ட்ங்கிறது எதுவுமே இருக்காது. ஒருத்தர் வந்து எப்படி நக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பார்க்கலாம். பட் ஸ்டில் ஐ வாட்ச் ஹிஸ் ரிவ்யூ.
பட் நாட் டு லேர்ன் எனிதிங். அவர்கிட்ட லேர்ன் பண்றது அப்படி ஒன்றும் கிடையாது நமக்கு. பட் நமக்கு அந்த ஒரு எப்படி எப்படி கலாய்க்கிறாங்க எல்லாரும் சொல்ற ஒரு ஆளு. அதாவது இவங்க யாருக்கும் ப்ளூ சட்டை மாறன் பிடிக்காதுன்னாலும் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறது ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ தான் பார்ப்பாங்க. இட்ஸ் நாட் தட் அவங்க லைக் பண்றாங்க, அவர் என்ன சொல்றாரு அது அப்படியே நம்ம வேத வாக்கா எடுத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆனந்த விகடன் விமர்சனம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனந்த விகடன்ல வந்து 50க்கு மேல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் வர்றது. 40, 46 வாங்கினாலே பெருசுதான். அதுவே பெரிய விஷயமாயிட்டு இருக்கு ஆனந்த விகடன் பொறுத்த. இப்ப ஸ்டில் தே ஆர் டூயிங் தட் மார்க். பட் அதுக்கு வந்து ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்றாரு சும்மா அப்படிங்கறது சிரிக்கிறதுக்காகவாது அந்த ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை பாக்குறது வழக்கம். அது இப்ப வந்து இந்த மாதிரி பெய்டு ரிவ்யூல ப்ளூ சட்டை மாறன் பணம் வாங்குறதே இல்ல, வாங்காத ஒரே ரிவ்யூ ப்ளூ சட்டை மாறன்டாங்கிற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஸோ அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் வியூவர்ஸை பிடிச்சிட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் அந்த அவரோட ரிவ்யூ பார்க்க தான் போறாங்க. அவர் சில ரிவ்யூஸ் வந்து அவரோட இதுல வந்து எஸ்பெஷலி விவேகம் இந்த ரிவ்யூ எல்லாம் நம்ம பார்க்கணும்னா நமக்கு ஒரு ஹிலாரியஸா இருக்கும். ஒரு நல்ல கவுண்டமணி காமெடி பாக்குற மாதிரி இருக்கும். அவரோட ரிவ்யூ பண்ணா இப்படி இருக்கும். ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண அதுதான் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூன்றது என்னோட கணிப்பு. அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்குலாம் விடல. நான் வந்து நிறைய பேர் கவுண்டமணி தான் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. ஏன் அவரே உங்களுக்கு ஃபேமிலி ஆக்டர்? மேபி அவரோட இந்த கோயம்புத்தூர்ல அந்த வழக்காடு இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா ஐ கேன் ரிலேட் டு இட். ஸோ அது புரியல அப்படிங்கிறது என்னோட புரியாத நம்மளோட அறிவின்மை அப்படின்னு நினைச்சிட்டு தான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த காமெடிக்கல் வேல்யூக்காக அந்த நக்கல் பண்றது. ஒரு கிராமத்துல போயிட்டு நீங்க ஒரு ஒரு பஸ் விட்டு இறங்கி கிராமத்துக்கு போறீங்க, ஒரு பஸ் விட்டு இறங்கி அங்க திண்ணல என்ன படம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எப்படி பேசுவாங்க அது மாதிரி பேசுறாரு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் சக்சஸ் நினைக்கிறேன். பட் எனிவே சோ அவர் வந்து அவரோட ஸ்டைல் நம்ம வந்து அவர் வந்து நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அது அவரோட ஸ்டைல், அது அவரோட பேட்டர்ன். அவர் அப்படித்தான் பண்ணணும்னு பண்றாரு. அவர் வந்து ஹைஃபையா போட்டு நான் வந்து ஃபேன்சியா வார்த்தையை போடுவேன், பெருசா லைட்டிங் போட்டுக்குவேன், அந்த மாதிரி எந்த விதமான பகட்டும் இல்லாம ஒரு பக்கத்து வீட்டு பெரியப்பா பேசுற மாதிரி பக்கத்து வீட்டு அங்கிள் பேசுற மாதிரி பேசுறாரு. அதனாலதான் அவரை எல்லாரும் விரும்புறாங்களே தவிர நாட் ஃபார் தி கண்டென்ட் ஆக்சுவலா. கரெக்ட் கரெக்ட் பெர்ஃபெக்ட். சோ நம்ம வந்து ஒரு 10 பேர் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ஜாதீபா பத்தி பேசிட்டோம், அப்புறம் ஜனனி பத்தி பேசுறோம், ஒரு 12 பேர் ஆயிட்டோம். பட் திஸ் இஸ் லைக் என்ன ரேங்கிங்கே வச்சுக்க வேணாம். இந்த பரதராஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா, அதனால அவர் வந்து டாப் 10th சொன்ன அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் ஏன் லாஸ்ட்ல சொன்னா சேவ் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட், அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. எவ்வளவுதான் திட்டினாலும் ப்ரொடியூசரா திட்டினாலும் அவரோட ஓரளவுக்கு அன்பயாஸ்டா சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் ஒரே அளவு தான் திட்டாரு, திட்டினாலும் ஒரே அளவு தான் திட்டாரு அப்படிங்கிற அந்த நிலைமையில வந்து அவரையும் நம்ம பாத்துக்கணும். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி கார்த்திக் கிருஷ்ணா மாத்திரம் இன்னும் கொஞ்சம் நான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மத்தபடி இல்ல நான் உங்களுக்கு இன்னும் 2 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ஒன்னு வந்து உன்னீஸ் வ்ளாக்ஸ் சொல்லி மலையாளத்துல பண்ணுவாரு. உன்னீஸ் வ்ளாக் அவரு ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஹி இஸ் a very very decent reviewer. அவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவாரு. ரெண்டாவது ஃபிலிமிகிராஃப்ட் அருண். இந்த 2 பேருமே ஃபிலிமிகிராஃப்ட் அருண் வந்து அவரும் நல்லா பண்ணாரு. அவர் வந்து இன்ஃபேக்ட் அருண் கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னா he introduced new movies actually. வேற லாங்குவேஜ்ல இருக்கிற மூவிஸ் எல்லாம் கூட பார்த்து he will introduce to the viewers. சோ நான் அதுல வந்து அவரு ரேட்டிங் வச்சுக்கிட்டு இதை எப்படி பாருங்க அப்படி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் தான் அவர் வந்தாரு. 2020க்கு அப்புறம் தான் he is only 5 years old in the reviewing நினைக்கிறேன். அதுக்கு முந்தைய என்ன அவர் பேசிக்கலி இஸ் an engineer. அப்படிதான் அவர் பண்ற ரிவ்யூஸும் நல்லா இருக்கு. இந்த 2 ரிவ்யூவர் வந்து டெஃபினட்டா நீங்க ஃபாலோ பண்ணா நல்லா பண்றாங்க 2 பேருமே. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். சோ வித் தட் சைடு நம்ம எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி. நான் சொன்னதுன்னு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு வந்தீங்க. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரிஞ்சது ரிவ்யூவிங் தி ரிவ்யூவர்ஸ் வித்வுட் எனி ஸ்கோரிங், வித்வுட் எனி ரேங்கிங் நம்ம பாக்குறது சொல்லியிருக்கோம். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம், பட் எனி நோ வெயிட் இஸ் ரேங்கிங் ஃபார் எனிதிங். வித் தட் சைடு நம்ம பார்வையில் இருக்கிறத பார்க்கட்டும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். இது மாதிரி வேற ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணுவோன்னு பார்க்கலாம். நம்மளும் வித்தியாசத்தை கொண்டு வரலாம். அவங்களும் கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி மது. Let's support Talk Judge also. Everyone should support Talk Judge. பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸை ஷேர் பண்ணலாம். நன்றி நன்றி நன்றி. Thank you.